ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டால் ஈஸியாக ஒவ்வொரு நாள் காலையில் 5:30 மணிக்கு அனுதின ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துவதற்கு இந்த ஊழியம் பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ. வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. நாட்கள் காலங்கள் வேகமாய் உருண்டு போய் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போகும்போது அன்றாட தேவைகள் அதிகம். அனுதினம் நம்முடைய வீட்டுக்கு வேண்டிய காரியங்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், இப்படி பல காரியங்களை நம்ம குடும்பங்களில் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, வீடுகளில் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு சவால் இருந்து கொண்டே வருகிறது. சோர்ந்து போயிடாதீங்க. இந்த கிருபையின் நாட்களில் ஏதாகிலும் ஒரு சவால் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. சங்கீதம், பைபிளை திறந்து 112 சங்கீதம் 3 வசனம், 112 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை 112 சங்கீதத்தில் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். 2 வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், செம்மையானவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இது 2 வசனத்தில் ஆண்டவர் கொடுக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கும் அவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனால் 3வது வசனத்துக்கு வரும்போது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். வெல்த் அண்ட் ரிச்சஸ். நல்ல கவனிக்கணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் அது இருக்கா என்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும். இன்றைக்கு நாட்டில் விலைவாசிகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறது. ஆனால் சம்பள உயர்வு மட்டும் இல்லை. எல்லா விதமான அத்தியாவசியமான பொருட்கள் வாங்காமல் இருக்க முடியாது, சாப்பிடாமல் இருக்க முடியாது. நம்முடைய வாகனங்களை பயன்படுத்துவதற்கு பெட்ரோல் அல்லது டீசல், வீட்டுகள் சமையல் செய்வதற்கு கேஸ், இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான காரியம். அத்தியாவசியமான காரியம். ஒரு காலத்தில் நம்ம விறகுகளை வைத்து வீடுகளில் சமைத்து கொண்டிருந்த காலம். அப்போது கேஸ் ஒரு பெரிய ஒரு அரிதான ஒரு காரியமாக இருந்தது. அது ஒரு காலம் 30, 40, 35, 40 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம். ஆனால் இப்போது எல்லா குக்கிராமங்களிலும் கேஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டு போகுது. மனுஷன் உயிர் வாழணும், சாப்பிடணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும், சரியான போஷாக்கு இருந்தால் தான் வியாதிகளை மேற்கொள்ள முடியும். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கம் உணவுக்கு அடுத்த காரியம், அடுத்தது பிள்ளைகளுடைய படிப்புக்கு அடுத்த காரியம், அடுத்தது குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு காரியம். இவையெல்லாம் மனுஷனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. சிலர் அரசாங்கத்தில் பணி செய்கிறார்கள், வேலை செய்வது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வரும்போது வீட்டுக்குள்ளே நிம்மதி கிடையாது. குடிகார புருஷன் அல்லது குடிகார தகப்பன், வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாத சூழ்நிலை. இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு விரக்தியை அடைந்த ஒரு நிலைமை. நான் பேசுகிறது விசுவாசிகள் வீடுகளுக்குள்ளே தான் சொல்கிறேன். ஆண்டவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆஸ்தி அவன் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு இருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஆஸ்தியும் கிடையாது, இன்றைக்கி ஐஸ்வர்யம் கிடையாது. கடன் மேல் கடன், கடன் 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 கடன். இந்த கடனே மனுஷனை ரொம்ப உருக்குகிறது. கடன் உருக்கு, பேங்க் வங்கி கடன், வேறு வழி இல்லாமல் வீட்டை அடமானம் வைக்கணும், இல்லை வீட்டை விற்கணும்,
அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமையில் இன்றைக்கி மக்கள் தள்ளப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு காலாகாலங்களில் திருமணம் பண்ணணும், அதற்கு லட்சக்கணக்கான பணம் தேவைப்படும், அதுக்கு தங்களுடைய சொத்துக்களை விற்கணும். திடீரென்று ஒரு வியாதி வந்துட்டுன்னு வைங்க, அதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை லட்சக்கணக்கான பணம் வியாதிக்கு செலவு பண்ணப்படுது. இப்படியே நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போவேன். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எங்கே? ஆண்டவருடைய வாக்கு ஆஸ்தி அவசியம் வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கு, ஆனால் நம்ம வீட்டில் இல்லை. சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை உபாகமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை படிக்கலாமா? உபாகமம் நீங்கள் வாசிங்க, 28:12. ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யும். உபாகமம் 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வார்த்தையில பிரசங்கம் கேட்ட எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நீயோ கடன் வாங்க மாட்டேன், அந்த வசனத்தை திரும்பி ஸ்க்ரீனில் படிங்க. அதாவது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ கடன் கொடுப்ப, ஆனால் நீயோ கடன் வாங்க மாட்டாய். அநேக தேசங்களுக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்ப, ஆனால் நீ ஒரு நாளும் கடன் வாங்க மாட்ட. இது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வசனங்களெல்லாம் பிடித்து ஜெபிங்கன்னு அந்த நாட்கள் ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுப்பாங்க. கடன் வாங்கிடக்கூடாது, மார்வாடி கடைக்கு போயிடக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, வட்டியும் கொடுக்கவும் கூடாது, வட்டி வாங்கவும் கூடாது. இதெல்லாம் அந்த நாட்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போதிப்பாங்க. அப்போ அந்த போதனையை கேட்டு வளர்ந்ததுனால இருந்தாலும் தோத்திரம், இல்லைனாலும் தோத்திரம், அதனால சந்தோஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கை. என்னுடைய ஆரம்ப ஊழியங்களில், திருமணமான ஆரம்ப காலங்களில் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு நாளும் இதில் குறை இருக்குது, அதில் குறை இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு புலம்புனதே கிடையாது. நானும் புலம்புனது கிடையாது, ஒய்ஃபும் புலம்புனது கிடையாது. ஏன்னா கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்க தேவன் கிருபை பாராட்டினார். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் கவனிக்கணும், வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். சங்கீதம் 112:3. இப்போ உபாகமம் 28:12, நீயோ கடன் வாங்க மாட்ட, நீயோ கடன் கொடுப்ப. கர்த்தருடைய பிள்ளைகள், எது எடுத்தாலும் கடன். ஒரு மிக்ஸி எடுத்தாலும் அதுலேயும் கடன், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் அதில் கடன், ஒரு அயன் பாக்ஸில் கூட ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கடன். எல்லாம் கடனை வாங்கி 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 கடனுக்கு. வீடு நிறைய பொருட்கள் சில வீடுகளில் இருக்கும், அவ்வளவும் கடனில் தான் இருக்குது. வெளியே பார்க்குறதுக்கு அவங்க அப்படி ஹைஃபை ஃபேமிலிஸ் மாதிரி போவாங்க, ஆனால் உள்ள முழுக்க கடன் தான். அப்போது வேதம் பொய் சொல்லுமா? ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவனா? அவர் பொய் பேசுவாரா? இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள், Proverbs chapter 10 verse 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது. The blessing of the Lord makes rich அப்படின்னு போட்டிருக்குது இங்கிலீஷில். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தில் நம்மளை ஒரு பணக்காரனாக மாற்றிடும். அதனோட அவர் வேதனை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். இப்போ யாருடைய பணத்திலேயாவது அல்லது யாருடைய ஆசீர்வாதத்தில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, அவங்க என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, இது என்ன செஞ்ச, அதுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க, கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தரே என்னை ஆசீர்வதித்தார்னா, கர்த்தரே எனக்கு கிருபை பாராட்டினார்னா, நான் ஆண்டவர் நான் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக இருந்தால் போதும். அப்போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனை கூட்ட மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் வேதனை இருக்குது. ஏன் பணம், நான் கொடுத்த காரு, நான் கொடுத்த வீடு, நான் கொடுத்த நகை, இல்லை என் சொத்து என் பேரில் இருக்குது. அடிக்கடி ராத்திரியும் பகலும் இதே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தம் என்ன? நீயோ கடன் வாங்க மாட்ட. வசனம் என்ன? ஆஸ்தி ஐஸ்வர்யம் உன் வீட்டில் இருக்கும். நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை என்ன செய்ய மாட்டார்? கூட்ட மாட்டார். சரி, பிலிப்பியர் 4:19 வாசிங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகளை லார்ட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதாவது கர்த்தர் உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லுது. இப்போ நான் அந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் அப்படின்னு சொன்னால் ஆமென் அல்லேலூயா அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆனால் கடைசியில் மார்ச் முதல் வாரம் வரும்போது, 2வது வாரம் வரும்போது, பிரதர் சகோதரன் நீங்கள் சொன்னீங்களே ஒரு இன்னும் காரியம் வாய்க்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இப்போ என்னுடைய செய்தி இன்னைக்கு என்னன்னு கேட்டால், இத்தனை வாக்கு தத்தங்கள் இருக்க, உபாகமம் 28:12 இருக்க, புரியுதா? சங்கீதம் 112:3 இருக்க, அப்புறம் நீதிமொழிகள் 10:22 இருக்க, அப்புறம் பிலிப்பியர் 4:19 இப்படி சொல்லி இருக்க. அப்போது நம்முடைய லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே பொருளாதார நெருக்கடி, அனாவசியமான ஆஸ்பத்திரி செலவுகள், அனாவசியமான அலைச்சல்கள், அதாவது நிறைய வீணான பண விரயம். அதனால் இன்றைக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். கையை வைத்து இயேசுவே, இன்றைக்கு எனக்கு ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை நீங்கள் சொல்லி கொடுத்து என்னை நீ பலப்படுத்தணும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எல்லாம் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்கள்லாம் இப்படி இருக்குது, அது எனக்கு தெரியும். சகோதரன் சொல்கிறது மாதிரி இவையெல்லாம் இருந்தோம். ஏன் நான் இப்படி இருக்கோம்? ஏன் நாங்கள் இப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை நீர் கேட்டு பதிலளிக்க போகிற கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுவோமா? ஆமென். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க
சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாம நீங்க இந்த ஆலோசனையை நீங்க கேட்டு, இந்த ஆலோசனையை அதாவது இந்த ஆலோசனைன்னு சொல்லும்போது இது என்னுடைய ஆலோசனை அல்ல, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு அதன்படி நீங்க செய்ய முயற்சி பண்ணும்போதே உங்களை தேடி ஐஸ்வர்யம் வரும். ஆமென்னு சொல்லுங்க. அப்போ வசனத்தை படிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அவிசுவாசியை விட கெட்டவன். இன்னொரு முறை கூட வாசிக்கலாம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் தன் சொந்த ஜனத்தை விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், வீட்டாரை விசாரிக்காவிட்டால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் விசுவாசத்தை மறுதலித்தவன் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அவிசுவாசியை விட ரொம்ப மோசமான ஆளா இருப்பான். யார்னா தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காத ஒரு ஆளு. ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இப்போ நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு பணம் தேவை, இப்போ எனக்கும் பணம் தேவை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு செகண்டு, அதாவது ஒரு நாளா 2 நாளா தினந்தோறும் ஆன்லைன் மீட்டிங் நடத்துகிறோம். இங்கே மின்சார செலவு எவ்வளோ, இன்டர்நெட்டுக்கு எவ்வளோ பணம் கட்டணும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பணம் கட்டணும் இன்டர்நெட்டுக்கு, இல்லை இவ்வளோ லைட்ஸ் எரியுது, எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது. கர்த்தரு தோத்திரம். அப்போது பணம் இருந்தால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அதுக்கு ஒரு நாளாவது நாங்கள் உங்ககிட்ட எனக்கு இவ்வளோ பணம் ஆகுது, அப்படி எது ஆகுது சொல்லலை என்பது உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு. ஒருவன் தன் சொந்த வீட்டை விசாரிக்காமல் போனால் அவன் தான் விசுவாசத்தை மறுதலிச்சவன். புரியுதா? 2வது அவிசுவாசியை விட கெட்டவன். 2 மோசமான ஒரு காரியம். அப்போ நான் ஒரு குடும்பம் நடத்துகிறேன்னா, ஒரு பொருளை போய் நான் வாங்க போகிறேன்னா, அதற்கு எனக்கு நிர்வாகம் இருக்குதா, அந்த பொருளை என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு அந்த பொருளுக்காக நான் பணத்தை சேகரித்து வச்சு அந்த பொருளை வாங்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், 0 பேலன்ஸ் தான். இப்போ வட்டியே கிடையாதான், அப்படி கிடையாதான், இப்படி கிடையாதான், நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் பார்க்குறதெல்லாம் வாங்குகிறோம். உங்களை யார் வாங்க சொன்னால்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு மிக்ஸி இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதம் தான் இருக்குது, அது இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ஓடுன்னு வைங்களேன். டக்குன்னு உங்கள் செல்ஃபோனில் ஒரு புது மிக்ஸி வந்திருக்குதுன்னொன்னே டக்குன்னு அது போய் கடன் வாங்கிடுறது. ஓடி போய் கடன் வாங்கும்போது அப்படியே பல்லெல்லாம் தெரியுது, சிரித்து பேசி வாங்கி. ஆனால் அந்த கடனை அடைக்கும் போது தானே வலி இருக்குது. ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த திராணி இல்லாதவன். விசாரிக்கன்னு என்ன அர்த்தம்? வீட்டில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, நமக்கு இந்த மாதம் நம்முடைய வருமானம் இவ்வளவு, செலவு இவ்வளவு, அத்தியாவசியமான செலவு எவ்வளவு இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய காரியம் எவ்வளவு, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம வீட்டை நடத்தக்கூடிய நிர்வாக திறமை ஒரு ஒரு புருஷனுக்கு இருக்கணும், ஒரு மனைவிக்கு இருக்கணும், நிர்வாக திறமை இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் கர்த்தர் தருவார். கர்த்தர் கேட்டால் அவருக்கு சொல்லுவார், நானா கடன் வாங்க சொன்னேன்னு அவர் சொல்லுவார். அதனால் இன்றைக்கு நீங்கள் நல்ல கவனமாக கேளுங்க. உலக பிரகாரமான பொருளாதார நிபுணர்களே சொல்கிறாங்க, நீ போய் கடன் வாங்காத. உலக பிரகாரமான பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க, டிவியில் சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, என்ன வாங்கினாலும் பணத்தை சேர்த்து வச்சு பணத்தை கொடுத்து வாங்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒருவன் சொந்த வீட்டை கவனிக்காமல் போனால் அவன் அவிசுவாசியும் கெட்டவன், விசுவாசத்தை மறுதலிச்சவன். சாதாரண வார்த்தை கிடையாது அது. அப்போ விசாரிக்கணும், குடும்பத்தை விசாரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆதி ஆகமத்தின் புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்துக்கு குயிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நிறைய விஷயம் சொல்லணும், ஆனால் டைம் இல்லை. முடிஞ்சால் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டு. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டியது 40ஆம் அதிகாரம். நீங்கள் வாசிக்க வேண்டியது 3ஆம் வசனம். அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். அடுத்த வசனம். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். யோசேப்பு அவர்களை ஜெயிலில் வச்சு விசாரிச்சுட்டு வரான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். அநேக நாட்கள் காவலில் இருந்தார்கள். 6ஆம் வசனம். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். பார்த்தீங்களா? விசாரிக்கிறான். அவன் கையில் இவங்களை பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஜெயிலில். அவர் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக நாட்கள் அவர்களை விசாரிக்கிறான். 6வது வசனத்தில் யோசேப்பு அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருக்க கண்டான். 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்னன்னு கேட்குறான். யோசேப்புக்கு விசாரிக்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. ஒய்ஃப் எப்படி இருக்கிறா, அவள் என்ன செய்கிறா, இன்னைக்கு குடும்பத்தில் இன்னைக்கு இந்த வாரம் நமக்கு எவ்வளோ பணம் செலவாகும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கா அப்படின்னு புருஷன் விசாரிக்கணும். ஒய்ஃப் விசாரிக்கணும், நமக்கு இவ்வளோ பணம் தேவை, நமக்கு முடியுமா அப்படின்னு 2 பேரும் அதான் ஒருத்தர் உட்கார்ந்து பேசணும். இன்றைக்கி நிறைய பேர் பேச்சுவார்த்தையே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி குடும்பத்தில் தருத்திரத்துக்கு காரணமே விசுவாசிகள் குடும்பம். நீ சர்ச்சில் போய் காணிக்கை போட்டோன்னே உனக்கு பணம் வந்துடணும்னு நினைக்கிறீங்க. நான் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் வரலையே. காரணம் என்னன்னு கேட்டால், சரியான விசாரிப்பு வீட்டுக்குள்ளே கிடையாது. எந்த காரியத்தை முன்னிட்டாலும் தேவனிடத்தில் விசாரிக்க பழகுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஈசாக்குக்கு அவனுடைய மனைவி ரெபேக்காளுக்கு அடிக்கடி நான் இந்த வசனத்தை கோட் பண்ணுவேன். குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஈசாக்கு போராடி ஜெபம் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் 60 வயசில் அவருக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க. அப்போ அந்த ரெபேக்காள் வயிற்றுக்குள்ளே 2 பிள்ளைகள் ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் 22ஆம் வசனத்தின்படி அந்த 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அந்த உடனே போய் ரெபேக்காள் வந்து ஆண்டவர்கிட்ட விசாரிக்க போவாள். இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை குறித்து விசாரிக்கிற தாய் ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பைபிளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அதை விட்டுட்டு வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்ணிவிட்டு, என்ன வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்ணி வீட்டுக்குள்ளே இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, அவன் எந்த எண்ணெயில் செஞ்சானோ, புரியுதா, அந்த சாப்பாடு அந்த 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 ஃபுட்டு வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணாங்களோ, அவன் பழைய பொருளை சூடாக்கி அனுப்புனானா, என்ன ஏது ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு ஜென்டிலாக அது ஒரு பெரிய அது ஒரு ஃபேஷனாக இன்றைக்கி நினச்சிக்கிட்டு நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, அதனால் ஹை கொலஸ்ட்ரால், ஹை ப்ரெஷர், நிறைய வியாதிகளுக்கு அது வழிவகுக்கிறது. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, பொருளாதாரத்தை குறித்த ஒரு பொறுப்பு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே, என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற வண்ணமாக நான் செலவு பண்ணுவேன். எனக்கு வருமானம் இருக்குது, நான் யார் என்னை கேட்க முடியாது. நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், ஏன் பணம், நான் என்ன வேணாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒய்ஃப் வந்து புருஷன்கிட்ட சொல்லக்கூடாது. புருஷனும் தன் மனைவிக்கிட்ட சொல்லக்கூடாது. சம்பாதிக்கிற பிள்ளைகளும் அப்பா அம்மாக்கிட்ட அப்படி பேசக்கூடாது. எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கணும். ஆமேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பொருளாதார பிரச்சனையில் சிக்குண்டு தவிக்கிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஞானம் இல்லாமல் அறிவீனமாக அவசரப்பட்டு கடனை வாங்கி, ஆண்டவரே அளவிட்டால், ஆண்டவரே வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கி, ஆண்டவரே அந்த அடைக்க முடியாமல்
வேலையும் போய் இப்பொழுது நிற்கதியாய் நிற்கிற குடும்பங்கள் உண்டப்பா. ஆண்டவரே ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஞான வேலை ஆண்டவரே, வேலை பார்த்த காலங்களில் ஒரு வீட்டை வாங்கணும், பிள்ளைகளுக்காக சில செட்டில் பண்ணணுங்கிற ஞானம் இல்லாமல் வாழ்ந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்போ என் பிள்ளைகளுக்காக ஒன்றுமே நான் செய்யலையே ஆண்டவரேன்னு புலம்புகிற ஆண்டவரே சகோதரி சகோதரர்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ள மகிமைப்படும்படி அநேகர் ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் விசாரிக்காம உம்மிடத்தில் விசாரிக்கல, இந்த பொருள் வாங்கலாமா, உடைய பொருள் வாங்கலாமா, இந்த கார் வாங்கணுமா, இப்போ எனக்கு இது அவசியமா, எனக்கு இந்த துணி இந்த சேலை இப்போ இன்னைக்கு இந்த சேலை வாங்கணுமா, இன்னைக்கு இந்த ஷர்ட் பேண்ட் நான் வாங்கணுமா ஆண்டவரே. அப்படி விசாரிக்காம நான் செய்த தவறுகள்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உங்களுடைய கைகளை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. பிசாசு கொண்டு வந்த எல்லாம் தரித்திரத்தின் ஆவிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் துரத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே பதில் அளிக்கிற மகா பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, உபாகமம் 28:12 உம்முடைய பிள்ளைகள் தங்களுக்கு சொந்தமாக்குவார்களாக. என் வாழ்நாளெல்லாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் கடனாளியா போகாதபடிக்கு ஆண்டவரே தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக ஆண்டவரே என் பொருளாதாரத்தையும் என்னுடைய மாப்பு செய்கிற தொட்டியையும் என் வீட்டையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான தரித்திரத்தை இயேசுவின் நாமத்தினால விரட்டி அடித்து ஜெபிக்கிறோம். ஷபா ராகபா லாகபா. அனாவசியமான செலவுகள் வேண்டாம், அனாவசியமான பணம் விரயம் வேண்டாம். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய ஆண்டவரே யூடியூப் ஃபேமிலி, ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிய உங்களுடைய இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு 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 நம்பிக்கை, தன்னம்பிக்கை வரட்டும்பா. இந்த கடனெல்லாம் நான் அடைப்பேன், கர்த்தர் எனக்கு ஞானத்தை தருவாரு, கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவாரு என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய வீடுகளில் பிள்ளைகள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஆமா, 10th ஸ்டாண்டர்ட் +1 +2 பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிமை ஆயிட்டாங்க. வட மாநிலங்களிலிருந்து வருகிற அந்த கஞ்சா இயேசுவின் நாமத்தினால தமிழ்நாட்டுக்குள்ள எங்கெங்கிறதெல்லாம் விநியோகிக்கப்படுகிறது என்பதை போலீசாருடைய ஆண்டவரே அவங்களுடைய பார்வைக்கு போகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாணவர்களை வழி தப்பி போக பண்ணுகிற போதை இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள குடிகாரர்கள் இருக்கக்கூடாது, போதை வஸ்துகள் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம், வீட்டுக்குள்ள சமாதான குறைவுகள் வேண்டாம், வீட்டுக்குள்ள வியாதிகள் வேண்டாம். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருமண தடைகளை மாற்றுங்க. நாங்க நீண்ட காலமா போராடுறோம், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும். ஆமா, இத்தனை வயசுக்கு பிறகு எனக்கு என்னத்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு விரக்தி அடைந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான விதத்துல என் ஆண்டவரே திருமணத்தை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிப்ரெஷன்ல கவலைப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர், யார் யார் எங்கிருந்து இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ, நான் 2 கைகளை உயர்த்தினது போல யாரெல்லாம் 2 கைகளை உயர்த்தி இயேசுவே என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய பலன் இன்றைக்கு சாயங்கால வேளையில் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு பேசுனா சாட்சிகளை அனுப்புங்க, சரியா? ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம ஜேஎம்எம் ஃபேமிலிஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபையாய் வழி நடத்தி பாதுகாத்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.